ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2024ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் கதையா வெளியான அட்லஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல லாஸ் ஏஞ்சல காட்டுறாங்க. எதிர்கால உலகத்துல மனிதர்கள் தங்களோட தேவைக்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ ரோபோக்களை உருவாக்குனாங்க. ஆரம்பத்துல அது என்னதான் உதவியா இருந்தாலும் கூட திடீர்னு ஒரு நாள் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தானாவே செயல்பட்டு மக்கள் மேல பயங்கர தாக்குதல் நடத்துச்சு. இது மூலமா வெறும் 10 நாள் யுத்தத்திலேயே 10 லட்சம் மக்கள் இறந்து போனாங்க. அரசாங்கத்துக்கு ஹேலன் சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஏஐ ரோபோ மேலதான் சந்தேகம் அதிகமா இருக்கு. இவனை உருவாக்குனது ஷெப்பர்ட் ரோபாட்டிக்ஸோட ஓனரான வால் ஷெப்பர்ட். ஆக்சுவலா இவங்க ஹேலனை உருவாக்கும் போதே இவங்களோட 12 வயசான பொண்ணு அட்லஸும் அங்கதான் இருந்திருக்கா. உலகத்துல ஏஐ தாக்குதலால எக்கச்சக்கமான மக்கள் இறந்து போயிட்டாங்க. சோ அரசாங்கம் சர்வதேச நாடுகள் கூட ஒண்ணு சேர்ந்து அந்த ஏஐ ரோபோக்கள் மேல பயங்கர தாக்குதல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட அந்த வில்லனான ஹெலனை பிடிக்க போற நேரத்துல பைபிள்ல இந்த பூமியை விட்டு தப்பிச்சு விண்வெளியில பறந்து போயிட்டான். இப்போ வரைக்கும் அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஆனா போறதுக்கு முன்னாடி அந்த வில்லன் ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் விட்டுட்டு போயிருக்கான். அது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது, ஒரு ஏஐ ரோபோவான என்ன உலகத்துல இருக்க எல்லாருமே தேடிட்டு இருக்கீங்க. இந்த முறை நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே திரும்ப நான் பூமிக்கு வருவேன். விட்டுட்டு போன என்னோட வேலையும் நான் முடிச்சு வைப்பேன். இப்ப இதெல்லாம் நடந்து சரியா 28 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷங்களா தப்பி ஒண்ணா அந்த வில்லனை தான் இந்த அரசாங்கம் தேடிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வேட்டையாடுறாங்க இல்லையா, இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஐசிஎன் அப்படின்னு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. இப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு சில சோல்ஜர்ஸ் எல்லாம் கையில துப்பாக்கிகளோட ஒரு பெரிய கட்டடத்துக்கு வராங்க. ஏன்னா இங்கேயுமே ஒரு ஏஐ ரோபோ இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. சத்தமே போடாம உள்ள வந்தவங்க அந்த ஒட்டுமொத்த கட்டடத்தையுமே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நினைச்ச மாதிரியே தேடி வந்த ரோபோ பக்கத்து அறைக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கு. உடனே தான் கொண்டு வந்த மிஷினை வச்சு கதவை அடிச்சு உடைக்கலான்னு பார்க்கும்போது நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல உள்ள இருக்க ரோபோ கதவை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து இந்த சோல்ஜர்ஸையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பதிலுக்கு இவங்களும் சரா மாதிரியா சுடுவாங்க. ஆனா அந்த ரோபோ சமைச்சது கிடையாது. தோட்டாக்களால கூட அதுக்கு பெருசா பாதிப்பு ஏற்பட்ட மாதிரியே தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ரோபோவை நம்ம ஷார்ட்டா கோப்பான்னு மைண்ட்ல வச்சுப்போம். லேசர் துப்பாக்கியை வச்சு சுட்டா கூட அந்த பைபிள்ல துப்பாக்கியவே ரெண்டா உடைச்சிட்டான். மாடியில இருந்து ஜம்ப் அடிச்சு கீழே வந்தவ சோல்ஜர் கூட சண்டை போடலான்னு ரெடியா நிக்கும் போது அவங்க 2 அடி பின்னாடி போறாங்க. சரி, நம்மள பார்த்து பயந்து தான் போறாங்களோன்னு இந்த கோப்பா பையனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆனா ட்விஸ்டே அங்கதான் இருக்கு. இவங்க பயந்தது இவனை பார்த்து கிடையாது, இந்த ஏஐ ரோபோக்கள் இருக்கு இல்லையா, அதை பிடிக்கிறதுக்காக விசேஷமா உருவாக்கப்பட்ட இந்த மின்சார துப்பாக்கியை பார்த்து பயந்து அசந்த நேரத்துல இந்த கோப்பாவை பயங்கரமா அட்டாக் பண்ணும்போது அவனால தப்பிக்க முடியல. செயல இருந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. மேடம் எழுந்துருங்க, ஒரு சின்ன அலாம் இப்ப ஹீரோயினை எழுப்பி விட்டுட்டு இருக்கு. அட ஆமாங்க, சின்ன பொண்ணா இருந்தவ இப்ப வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டா. வழக்கம் போல தனக்கு தேவையான காஃபியை குடிச்சிட்டு அங்க இருக்க நியூஸை கவனிக்கும் போது கோப்பான் சொல்லப்படக்கூடிய ஒரு ரோபோவை ஐசிஎன் புதுசா கைது பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு அரசியல்வாதிங்க அட்லஸ் தான் உள்ள கொண்டு வருவாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு. எப்ப வில்லன் பூமியை விட்டு தப்பிச்சு வெளி உலகத்துக்கு போனானோ மறுபடியும் நம்ம பூமிக்குள்ள திரும்ப வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த தடுப்பு சுவரை உருவாக்குனாங்க. 2 விதமான ஆக்சஸ் கோட் இருந்தா மட்டும்தான் வெளி உலகத்துல இருந்து யாராலையும் திரும்ப உள்ள வர முடியும். இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு அவசர அவசரமா ஹீரோயின் நேரா தன்னோட பேஸ்க்கு போலான்னு பார்க்கும்போது வெளியில ஏற்கனவே ஒரு கர்னல் இருக்கிறாரு. யோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நியூஸ் பாத்தீங்களா, கோப்பாவை கைது பண்ணிட்டாங்க. சோ கமாண்டர் உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு ஒரு ஷிப்பை புடிச்சு ஹீரோயின் தங்களோட பேஸ்க்கு வராங்க. அதாவது அந்த ஐசிஎன் பேஸ்க்கு. அப்பதான் அங்க இருக்க கர்னல் கமாண்டரை பார்த்து, சார், எனக்கு இன்னமும் அந்த அட்லஸ் இந்த வேலையில சேர்க்கறது நல்லதா தோணல. அவ ஒரு முன்கோவக்காரி, யாருகிட்டயும் பெருசா அட்டாச் ஆக மாட்டா, அவசரப்பட்டு முடிவெடுப்பா. ஏயா இதெல்லாம் ஒரு காரணமா? நம்ம டீம்லயே ரொம்ப திறமையான ஆள் யாருன்னு பார்க்கும்போது அது இந்த அட்லஸ் மட்டும் தான். அவ இல்லாம கண்டிப்பா நம்மளால இந்த மிஷினை பண்ணவே முடியாது. சார், பிரச்சனை அது மட்டும் கிடையாது. இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய அந்த தாடிக்கார கோப்பா அவனை விசாரிக்கிறேங்கிற பேர்ல இந்த ஹீரோயின் அவசரப்பட்டு போட்டு தள்ளிட்டான்னு வைங்க, அந்த வில்லன் இப்ப எங்க பதங்கி இருக்கான்னு எந்த ஒரு தகவலும் கிடைக்காமே போயிடும். இல்ல எனக்கு ஹீரோயின் மேல முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவளால இந்த வேலையை பார்க்க முடியும். அதுக்கப்புறமா ஹீரோயினும் கமாண்டரை பார்க்க வந்திருக்கா. சார், நான் இந்த வேலையை பார்க்க கூடாதுன்னு டீம்ல இருக்க நிறைய பேர் சொல்லிருப்பாங்களே. ஆமா, இருந்தாலும் எனக்கு ஓ மேல நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி. ஆனா கண்டிப்பா உங்க நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு வரா. டேபிள்ல ஒரு பெரிய பெட்டி இருக்கு. முதல்ல நம்ம ஹீரோயினோட கண்ணை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோப்பாவோட தலையை வெளியில கொண்டு வருது. என்ன அட்லஸ், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பதிலுக்கு ஹீரோயினும், என் வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருந்த, ஆனா இப்ப அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய தப்புகளை பண்ணிட்டு இருக்க, அதுவும் அந்த வில்லன் கூட கூட்டு சேர்ந்து. சரி, அதெல்லாம் விட்டுத்தல. என்னோட தலைமுடி என்ன நிறத்துல இருக்கு? தோடா, நான் பதில் சொல்லுவேன். அதை வச்சு என்னோட கோடிங்ஸை மேப் பண்ண பாக்குறியா? ஒருவேளை பதில் சொன்னா கூட உன்னால வில்லன் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருன்னு நம்ம ஹீரோயினோட தலைமுடி கலர் லைட்டா கோல்டன் நிறத்துல இருக்குன்னு சொல்லுவான். இதே மாதிரியே 2-3 கேள்விக்கு அந்த கோப்பா பதில் சொன்னதுமே, நான் வில்லனோட இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு பேப்பர்ல எழுதுவா. எது கண்டுபிடிச்சிட்டியா? கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ என்ன ஏமாத்த பாக்குற? இந்த மாதிரி கோப்பா பேசும்போது சடனா ஹீரோயின் கேட்க பக்கம் சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏண்டா, மனுஷங்க மூலமா உருவான உனக்கே எவ்வளவு அதுப்பு இருந்தா உங்களை உருவாக்கின எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? ஆரம்பத்துல நான் அந்த வில்லனோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும் போது, ஒரு நிமிஷம், வில்லன் எங்க இருக்கான்னு உன்னோட டேட்டாஸ்ல செக் பண்ணல. அந்த டேட்டாஸ் என்ன ஏதுங்கிறத நான் கிராக் பண்ணி எடுத்துட்டேன். கடுப்பான கோப்பா, உன்னால எங்களை தடுக்க முடியாது, முக்கியமா என்ன அழிக்க முடியாது. இப்படி பேசிக்கிட்டு
பேசிக்கிட்டே டக்குன்னு வாயை திறப்பான் பாருங்க. உள்ள இருந்து ஒரு கூர்மையான பிளேடு பறந்து வரும். நம்ம ஹீரோயின் மேல பட்டுருமோ நினைப்போம். ஆனா அதான் கிடையாது. இந்த கோப்பாவுக்கும் ஹீரோனுக்கும் இடையில கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசம் இருக்கு. அது நம்ம ஹீரோயினை காயப்படுத்தாம காப்பாத்துது. முட்டாள், நான் எப்பவுமே யாரையும் நம்ப மாட்டேன். அது உனக்கு தெரியாதா? நான் நினைச்சா உன்னை எப்ப வேணா அழிக்கலாம்னு சொல்லிட்டு இவ கையில வரும்போது இந்த செஸ் விளையாடும் போது பயன்படுத்தக்கூடிய குயின் காயின் இருக்குல்ல, அதை கொண்டு வந்திருப்பா. ஆக்சுவலா அதுல காந்தம் இருக்கு. சோ இப்ப அதை எடுத்து கோப்பாவோட தலையில வச்சதுமே மதர் போர்டு ஃபுல்லா கிராஷ் ஆகி கோப்பாவோட கதை மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா இப்ப நடந்த எல்லாத்தையுமே கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருந்து மத்தாளுங்க பாத்துட்டு இருந்திருப்பாங்க. இவ உள்ள வந்ததுமே ஆறாவரமா கை தட்டி மரியாதையை கொடுக்குறாங்க. அட்லஸ், நாங்க உன்னை ஏதோ தப்பா நினைச்சிட்டோம். உங்க அம்மாவை போலவே நீயும் ரொம்ப திறமையானவளா இருக்க. கூடிய சீக்கிரமே அந்த வில்லன் கதையை முடிச்சிட்டு வரதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. அப்பதான் கமாண்டரும், கவலைப்படாத, கண்டிப்பா அந்த வில்லனை நாங்க பிடிச்சிருவோம். எது பிடிக்க போறீங்களா? அந்த கிரகத்திலேயே வச்சு அவனோட கதையை முடிச்சாகணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மிஷின்ல நானும் உங்க கூட வருவேன். ஏன்னா அவன் இறந்து போறத நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியாகணும். ஏமா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கிய? உன்னோட வேலை ஆராய்ச்சி பண்றது மட்டும்தான். ஒரு ரேஞ்சர் கூட உன்னால போக முடியாது. என்ன யுத்த களம், நீ நினைக்கிறத விட ரொம்ப மோசமா இருக்கும். சார், நான் சொல்றது உங்களுக்கு தான் புரியல. அந்த வில்லனை பத்தி எனக்கு தான் முழுக்க முழுக்க தெரியும். அவனோட மெமரிக்குள்ள நான் போயிருக்கேன். சோ என்ன கூட்டிட்டு போறதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது. அப்ப கரெக்டா கர்னலும் உள்ள வரா. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? மேடம்க்கு அந்த வில்லனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயம் அதிகமா இருக்கு. சார், அதெல்லாம் விட்டுதலுங்க, எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. ஒரு நல்ல காஃபி வேணும். பதிலுக்கு கர்னலும், அட்லஸ் ஏன் கூட வாங்க, நீங்க ஒரு விஷயத்தை பார்த்தே ஆகணும். என்னன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அங்க ஒரு மிகப்பெரிய ரோபோ நிக்குது. அட, இதை எப்பயா உருவாக்குனீங்க? ஒரு ரோபோவை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு ரோபோவால தான் முடியுங்கிறதால தான் நாங்க இதை உருவாக்கணும். மேடம், முதல்ல இந்த காஃபியை குடிங்கன்னு ஒரு கப்பை கொடுக்குது. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அவன் எனக்கு காஃபி வேணுங்கிறது இதுக்கு எப்படி தெரியும்? மறந்துட்டீங்களா? உள்ள இருக்கும்போது காஃபி வேணும்னு கேட்டீங்கல்ல, அதை என் காதல இருக்கக்கூடிய நியூரோ லிங்க் மூலமா இந்த ரோபோ கேட்டு உங்களுக்கு தேவையான காஃபியை கொண்டு வந்திருக்கு. அடா பாவீங்களா, இன்னும் நீங்க அந்த நியூரோ லிங்க்ஸை வில்லையா? உங்க அம்மாவோட கண்டுபிடிப்புகள்லயே ரொம்ப சிறந்தது அது இந்த நியூரோ தான். ஆனா உங்க அம்மா உருவாக்குனது ஒரு மனுஷனோட மெமரிக்கு ஏத்த மாதிரி அந்த ரோபோ செயல்படணும்னு. ஆனா நாங்க இப்ப இந்த நியூரோல ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். இது மூலமா நான் நினைக்கிற விஷயத்த ரோபோவாலையும் அந்த ரோபோ நினைக்கிற விஷயத்த என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் ஹீரோனுக்கு இதுல விருப்பமே இல்ல. ஏயாயோ, இந்த நியூரோஸால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? ரோபோக்களால ரொம்ப அசால்ட்டா இதை ஹேக் பண்ண முடியும். அட மேடம், அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, இது ரொம்ப பாதுகாப்பானது. சரி, நம்ம பண்ணி தொலைங்க. இந்த பாரு, நீங்க போறது GR-37. அந்த கிரகத்துல வில்ல கடந்த 28 ஆண்டுகளா என்ன உருவாக்கி இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. சோ என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட வந்தே திருவேன். ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அதுக்கப்புறமா கமாண்டரும் கர்னலும் இந்த விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய விண்வெளி கப்பல் எடுத்துக்கிட்டு நிறைய சோல்ஜர்ஸையும் ரோபோக்களையும் கூட்டிக்கிட்டு பூமியை விட்டு வெகு தூரம் பறந்து வந்துட்டாங்க. ஆனா இப்ப இந்த எல்லையை கடக்கணும் அப்படின்னா அதுக்கு இவங்களுக்கு 2 பாஸ்போர்ட் தேவை. ஒரு பாஸ்போர்ட் இப்ப கர்னல் கிட்டயும் இன்னொரு பாஸ்போர்ட் ஹீரோயின் கிட்டயும் இருக்கு. சோ இப்ப அதை காட்டி முடிச்சிட்டு ரொம்ப பாதுகாப்பா தடுப்பு சுவரை கடந்து வெளியில வந்துட்டாங்க. ஒளியின் வேகத்துல பயணம் பண்ணி நேரா அந்த GR-37 கிரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல ஹீரோயின் தான் அம்மா அப்புறம் அந்த வில்லன் 3 பேரும் ஒன்னா எடுத்த ஒரு போட்டோ வச்சு பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சோல்ஜர்ஸ் எல்லாம் வர சொல்லி ஒரு மீட்டிங் போடுறா. கையில நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஆளுக்கு ஒண்ணா அதை பிரிச்சு கொடுத்துட்டு, இந்த பாருங்க, தயவு செஞ்சு இதை படிக்கும் போது உங்க காதுல மாட்டிருக்க நியூரோஸை எடுத்துருங்க. ஏன்னா ரோபோக்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியக்கூடாது. பதிலுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் ஹீரோயினும், நம்ம போற பிளானட்டோட பேரு GR-37. அடிக்கடி சூறாவளி காத்து வரக்கூடியது அங்க வழக்கம். அது மட்டும் கிடையாது, அந்த கிரகத்துக்கு பக்கத்திலேயே நிலவு இருக்கதால ஈர்ப்பு விசை கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க ஓட்ட போறீங்களே அந்த இயந்திர ரோபோக்கள், அதை விட்டு வெளியில வந்து நீங்க மூச்சு பண்ணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு செயற்கை ஆக்சிஜன் தேவை. சந்தேகத்துல சோல்ஜர்ஸும், ஆமா இப்படி ஒரு பிளானட்ல எதுக்காக அந்த வில்ல வாழ்ந்துட்டு இருக்கா? ஏன்னா இந்த இடம் முழுக்க முழுக்க வில்லனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. நேரம் போக நம்மளுங்க தரையிறங்கிறதுக்கான இடம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. சந்தேகத்துல ஹீரோயினும் கர்னலை தனியா கூப்பிட்டு, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. எப்பவுமே அந்த வில்ல தனக்குன்னு ஒரு சின்ன பிளான வச்சிருப்பான். அதாவது நம்ம என்ன பண்ண போறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவன் பண்ணுவான். இப்ப என்ன சொல்ல வர? அவன் நம்மள அழிக்கிறதுக்கு ஒரு பொரிய செட் பண்ணிருக்கானா? ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஏமா, நீ அந்த வில்லனை பத்தி ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். கமாண்டர் என்கிட்ட அந்த வில்லனை சாகடிக்க சொல்லல, உயிரோட பிடிச்சிட்டு வர சொன்னாரு. ஏன்னா ஒரு ரொபாட்டிக் கம்பெனி சாதாரண வீட்டு வேலைக்காக அமர்த்தப்பட்ட வில்ல எப்படி தன்னோட கமாண்ட்ஸை மாத்தி அமைச்சாங்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய ரோபோக்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். சரி, அதெல்லாம் விட்டுத்தல, நீ ஷிப்லயே பாதுகாப்பாரு. நாங்க பிளானட்டோட டிராப் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம். இங்க இருந்து ரோபோட்ஸை பயன்படுத்தி நாங்க ஒரு டீமா பிரிஞ்சு போயிடுவோம். இப்படி பேசிக்கிட்டே அங்க இருக்க வண்டியில உட்காரும் போது சடனா அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. கூடவே நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல எங்க இருந்தோ வெடிகுண்டுகள் பறந்து வந்து இவங்களோட ஷிப்பை அட்டாக் பண்ணுது. இது மூலமா ஷிப் அங்க எங்க டேமேஜ் ஆகி உள்ள இருந்த மனிதர்கள் ரோபோக்கள்னு எல்லாமே அந்த இடத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் பறக்க ஆரம்பிக்குது. பாவம், அதுல ஒரு ஆளா நம்ம ஹீரோயினும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை, கர்னல் தான் அவளை காப்பாத்தி ஒரு வண்டிக்குள்ள உட்கார வச்சிருவாரு. யோ, எனக்கு இந்த வண்டியை ஓட்டவே தெரியாதியா, எதுக்கு என்ன இதுல உட்கார வச்ச? அட்லஸ் நம்ம கிட்ட அதிகம் நேரம் இல்ல, நீ தான் இனிமே இந்த வண்டியை ஓட்ட கத்துக்கணும். இந்த மாதிரி பேசிட்டு எஜெக்ட் பண்ண அமுக்கி விட்டான். அவ்வளவுதான், இவங்க வந்த விண்வெளி கப்பலை விட்டு இப்ப ஹீரோயினோட வண்டி கீழே பறந்து போயிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல சோல்ஜர்ஸ் எல்லாம் பறந்து பறந்து தன்னை தாக்க வந்த எதிரிகள் கூட சண்டை போடுறாங்க. இதுக்கடையில ஹீரோயின் மட்டும் இவ உட்கார்ந்து இருக்க அந்த வண்டியை ஓட்ட தெரியாம தாறு மர கீழே விழுந்துட்டு இருக்கா. அப்பதான் லைட்டா அண்ணாந்து பாக்கும்போது இவங்களோட ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அது நேரா ஹீரோயின் மேலேயே விழுற மாதிரி வந்துட்டு இருக்கு. போச்சுரா, நம்ம கதை முடிய போதும்னு நினைக்கும்
போது நல்ல வேலை டக்குன்னு ஒரு பொண்ணு பறந்து வந்து நம்ம ஹீரோனை காப்பாத்தி தான் உடம்போட லாக் பண்ணிப்பா. கர்னல் நீங்க பயப்படாதீங்க, நான் அட்லஸ பாதுகாப்பா பிடிச்சிருக்கேன். மேடம் நான் சொல்றத கேளுங்க, இந்த ரோபோட்டை முழுக்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்க லெஃப்ட் சைடுல இருக்க நியூரோ எடுத்து காதுல மாட்டுங்க. ஆனா ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு வம்படியா நிக்கிறா. அப்ப திடீர்னு எதிரிகள்ல ஒருத்தன் ஹீரோனை காப்பாத்த வந்த அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிட்டான். சோ ரெண்டு பேரும் மறுபடியும் பிரிஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட தரைப்பகுதி வேற பக்கத்துல வந்துருச்சு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா, இந்த வண்டியை முழுசா தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா இதுக்குள்ள இருக்க ஃபயர் த்ரஸ்டர்ஸை பயன்படுத்த முடியும். அதாவது உயரமா ஜம்ப் பண்றதுக்கு உடம்புல இருந்து ராக்கெட் லைட்டா வெளியில வரும்ல, அதுக்கு பேர் தான் ஃபயர் த்ரஸ்டர்ஸ். இப்ப அதே மாதிரியே ஹீரோயின் அந்த ரோபோ கிட்ட பண்ண சொல்லும்போது கரெக்டா அதுவும் பண்ணிடும். இது மூலமா இவளுக்கு அடிவல் இருந்து கம்மியாயிடுது. அதுக்கப்புறமா மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்சவ, நான் அட்லஸ் பேசுறேன், நம்ம ஷிப்புக்கு என்னாச்சு, நம்ம கூட வந்தவங்க இன்னும் பாதுகாப்பா இருக்காங்களா? ரோபோவும் இப்ப ஃபுல்லா செக் பண்ணி பாக்குது. ஆனா இப்ப அந்த இடத்துல யாரும் இருக்க மாதிரியான தடயங்களே இல்ல. சரி ரைட்ரா, இதுக்கப்புறம் நம்மளே தான் நம்மள பாத்துக்கணும் போலன்னு வண்டியில இருக்க ஒரு பட்டனை பிடிச்ச அமுக்க உங்கள் மொழியை தேர்ந்தெடுக்கவும் சொல்லுது. நம்ம ஆளு இங்கிலீஷ்னு கொடுக்குறா. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி குரல் வேணும்னு கேட்கும்போது நம்ம ஆளு கிளாசிக்க கொடுத்துருவா. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க எந்த பேரை வச்சு என்ன கூப்பிட விரும்புறீங்க? எப்பாடே ஏதோ ஒரு பேரை வச்சு தொலைடா. சரி அப்படின்னா என்னோட பேரை நான் ஸ்மித்னு வச்சுக்கிறேன், நீ என்ன கருமத்தையோ வச்சுக்கோ, அது எனக்கு பிரச்சனை இல்ல. நான் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக ஆசைப்படுறேன். ஷிப்போட எஸ்கேப் பேட் எங்க இருக்கு அதுவும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சரியா 98 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அப்பாடா ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா உன்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே அங்க என்ன கூட்டிட்டு போ. உடனே ரோபோவும் ஜெட்டை போட்டு பறக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வேணான்னு கத்துறா. ஏன் என்னாச்சு முட்டாளா நீ ஜெட்டை போட்டு பறந்தா மேல இருக்கக்கூடிய எதிரிகளோட ட்ரோன்ஸ் நம்மள கண்டுபிடிச்சு கண்டிப்பா நம்மளோட கதையை முடிச்சிருவாங்க. நீ நடந்ததா இந்த பாதுகாப்பா இந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போயாகணும். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஒரு ஆர்க் ரோபோக்களான எங்களோட வேலை எங்க ரேஞ்சரை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பா வச்சுக்கிறது தான். ஐயோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் மேனுவலா இந்த இடத்தை விட்டு நடக்க பாக்குறேன். எவ்வளவு கால நகத்தை ட்ரை பண்ணி பாக்குறா, ஆனா முடியல. டே ரோபோ என்ன தாண்டா உன் பிரச்சனை? வண்டிக்குள்ள இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க, நீங்க யாரு, உங்களோட பேர் என்னங்கிற எந்த தகவலும் எனக்கு தெரியாது. சோ முதல்ல ஸ்கேன் பண்ணி உங்களோட அனுமதியை காட்டுங்க, அதுக்கப்புறம் மேனுவலா நீங்க எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். பதிலுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்ல முதல்ல ஹீரோயினோட கண்ணை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அட்லஸ் ஷெப்பர்ட் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட பேரை கண்டுபிடிச்சிருச்சு. இப்ப பெர்மிஷன் கிடைச்சதால நம்ம ஹீரோயின் உள்ள இருந்துகிட்டு கால அசைக்கும் போது வெளியில இருக்க ரோபோவும் அதே மாதிரியே பொறுமையா நடக்க ஆரம்பிக்குது. மேடம் நீங்க சொன்னது ரொம்ப சரி. ஒருவேளை நம்ம பறந்து போயிருந்தா கண்டிப்பா அந்த டோன்ஸால நம்ம தாக்கப்பட்டிருப்போம். அது எப்படி உனக்கு தெரியும்? உங்களோட அறிக்கைகளை நான் பார்த்தேன். என் அனுமதி இல்லாம என்ன பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படாத. சந்தேகத்துல ஹீரோயினும், ஆமா நம்ம கிட்ட என்ன ஆயுதங்கள் இருக்கு? ரைபிள், ஷோல்டர் கேனன், மிசைல்ஸ், அப்புறம் லாஸ்டா அயன் பாம் இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. முதல்ல மத்த ரேஞ்சர்ஸ்க்கு என்னாச்சுங்கிற விஷயத்தை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் பாடுக்கு போலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு நீண்ட நேரம் பயணம் பண்ணி ஒரு வித்தியாசமான காட்டு பகுதிக்கு வராங்க. பார்த்தா கண்ணு கட்டுற தூரத்திலேயே இவங்க கூட வந்த மத்த ரேஞ்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் அவங்களோட ரோபோக்களும் காயம் பட்டு சிதஞ்சு கிடக்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தன் கூட உயிரோட இல்ல. அப்பதான் ஹீரோயினும், இவங்க யாருமே கீழே விழுந்ததால இறந்து போகல, அந்த வில்லன் தான் வேணும்னே இவங்க எல்லாரையும் சுட்டு சாகடிச்சிருக்கான். சரி நடந்தது நடந்து போச்சு. முதல்ல இறந்து போனவங்க கழுத்துல இருக்க பேட்ச் எல்லாம் எடுத்து வை. திரும்ப நம்ம பூமிக்கு போகும்போது முறையா அவங்களுக்கான மரியாதையை கொடுக்க முடியும். ரோபோவும் இப்ப அதே மாதிரியே ஒவ்வொரு பேட்ச் எடுத்து தன்னோட சூட்குள்ள வச்சிட்டு இருக்கு. இதுக்கிடையில தான் கூட வந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்களேன்னு ஹீரோயினுக்கு அழுக தாங்கல. அப்பதான் கர்னல் ஓட்டிட்டு வந்த அந்த ரோபோ இருக்குல்ல, அது விழுந்து கிடக்கிற விஷயத்தை கவனிக்கிறா. ஆனா பக்கத்துல வந்து செக் பண்ணும்போது உள்ள அந்த கர்னலை காணோம். ஒருவேளை வில்லன் கடத்திட்டு போயிருப்பானு ஒரு சின்ன டவுட். அதே டைம்ல காட்டுக்குள்ள அசைவு தெரியுதுன்னு ஆர்க்கு சொல்லுவான். நல்லா ஸ்கேன் பண்ணி பாரு, ஒருவேளை அது நம்மளோட கர்னலா? மன்னிச்சிரு, அது கர்னல் கிடையாது, கோப்பான ஒரு ஏஐய நம்ம ஹீரோயின் பூமியில கொண்டிருப்பால அதே பைப்புல தான் திரும்ப இங்க இருக்கிறான். அப்படின்னா வில்ல வேணும்னே இவன மாதிரி எக்கச்சக்கமான டூப்ளிகேட்ஸை உருவாக்கி இருக்கான் போல. அட்லஸ் பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, நம்ம இந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பி ஆகணும். ஏன்னா என்னோட ஸ்கேனிங்ல கோப்பா உட்பட மொத்தமா 6 பேர் இருக்காங்க. எதுக்கும் சண்டை போட தயாராரு. யோ நான் வெறும் ஆராய்ச்சியாளரியா, என்கிட்ட போய் சண்டை போடுங்கிற? என்னால கண்டிப்பா முடியாது. நான் இங்க இருந்து போறேன்னு பொறுமையா நடக்கும் போது தெரியாதனமா தடுமாறி அங்க இருக்க பாறையிலேயே விழுந்துட்டா. அவ்வளவுதான். இந்த சவுண்ட கேட்டு கோப்பாவும் எதிரிகளும் இங்க வந்துட்டானுங்க. துப்பாக்கிகளை வச்சு சர்ற மாதிரியா அட்டாக் பண்றானுங்க. நம்மாலு துண்டக்கணும் துணிய கணும்னு ரோபோ உதவியால அந்த இடத்தை விட்டு திருச்சி ஓட ஆரம்பிக்கிறா. அட்லஸ் நீங்க மட்டும் அந்த நியூரோவை பயன்படுத்தி நம்ம 2 பேரையும் கனெக்ட் பண்ணிட்டா போதும். கண்டிப்பா என்னால எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்த முடியும். அந்த ஈர வெங்காயம்லாம் வேணா, நீ மேனுவலாவே உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துப்பாக்கிகளை பயன்படுத்தி பதிலுக்கு ஆர்க்க தோள்பட்டையில இருந்து ராக்கெட் லான்ச்சர் ரைபிளை வச்செல்லாம் அட்டாக் பண்ணுது. ஆனா ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரியே தாக்கு பிடிக்க முடியல. ஒரு இடத்துல தெரியாதனமா இந்த கிரகத்துல வரக்கூடிய ஒரு பெரிய சூறாவளியில மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோயினுக்கு எப்படா இந்த இடத்தை விட்டு தப்பிக்க போறோங்கிற பயம் இருக்கு. ஆனா அப்ப கூட இந்த கோப்பா பறந்துகிட்டே துப்பாக்கியை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சூறாவளியை விட்டு தப்பிச்சு வெளியில வந்த ஹீரோயின் நடந்த கலவரத்தால ரொம்பவே டயர்ட் ஆயிடுவா. அப்ப கரெக்டா எதிரிகள் 5 பேருமே அங்க விட்டாங்க. ஆனா இந்த கோப்பா மட்டும் இன்னும் வானத்திலேயே பறந்துட்டு இருக்கான். தான் உயிர் மேல இருக்க பயத்தால ஹீரோயினும் உடனே அயன் பாம்பை பயன்படுத்துன்னு சொல்லுவா. ஆனா ஆர்க்கு வேணாம் மேடம், அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்னு சொல்ல வருவான். ஆனா இவ மேனுவலா அதை பயன்படுத்தணும் பெர்மிஷன் கொடுத்துருவா. அடுத்த நிமிஷமே தாங்கிட்டு இருக்க அயன் பாம்பை பயன்படுத்தும் போது நொடி பொழுதுல சுத்தி இருந்த எதிரிகள் காடு கீடுன்னு எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. அப்பாடா உயிர் பழச்சாச்சுன்னு பெருமூச்சு விடும்போது கரெக்டா அந்த கோப்பா பறந்து வந்து தரையில லேண்ட் ஆகுறான். நாம அட்லஸ் உன்னை திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு துப்பாக்கிய வச்சு சுட போற நேரத்துல சடனா இவங்க நிக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளம் உருவாகுது. இதுல அந்த கோப்பா ஒரு பள்ளத்துல மாட்டிப்பான். நம்ம
நம்ம ஹீரோயினும் ரோபோவும் ஒரு பள்ளத்துல மாட்டிப்பாங்க. மறுபடியும் கண்ணம்பிடிச்சு பார்த்தா ஹீரோயினுக்கு பயங்கரமான வலி. என்னன்னு புரியாம காலை கவனிக்கிறா. பார்த்தா ஒரு பக்கம் எலும்பு உடைஞ்சு போய் கிடக்குது. இல்ல இப்படி நடக்கவே கூடாது. என்னாச்சு? என் கால் சுத்தமா உடைஞ்சு போயிடுச்சா? பதிலுக்கு யாருக்கும் காலை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு, உங்க கால் உடைஞ்சு போயிருக்கு, ஆனா எலும்பு தூளாகல. சோ திரும்ப உடைஞ்சு போன பகுதியை ஒட்ட வச்சா போதும். ஒரு சில நாட்கள்ல கண்டிப்பா அது குணமாயிடும். உன்னால அதை பண்ண முடியுமா? ரொம்ப தாராளமா முடியும். வேற வழி இல்லாம ஹீரோயினும் அங்க இருக்க மெடிக்கல் பட்டனை பிடிச்சு அழுத்தும் போது முதல்ல ஹீரோயினோட காலை 2 கிளாம்ப் நகர முடியாத மாதிரி மேலையும் கீழையும் லாக் பண்ணிடுச்சு. அடுத்து ரெண்டாவதா ஒரு சின்ன லேசர் வெளியில வந்து அவன் மாட்டி இருக்க ட்ரெஸ்ஸை கட் பண்ணி விட்டு அவளோட காயத்துக்கு மேல வலி தெரியாத மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரே அடிச்சு விடுது. அது மட்டும் இல்ல, டீலோகேட் ஆன எலும்பை மறுபடியும் சரி பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு பிளேட்டை வச்சு அது நகரவே முடியாத மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரே அடிச்சு கவர் பண்ணி விட்டுருச்சு. கவலைப்படாத அட்லஸ், எல்லாம் முடிஞ்சிருச்சு. முதல்ல இந்த புரோட்டீன் சாக்லேட்டை சாப்பிடு, அப்பதான் உனக்கு இழந்து போன சக்தி திரும்ப கிடைக்கும். சரி, நீ இவ்வளவு லைட்டா அந்த முட்டையை எடுத்து வாயில வச்சு பாக்குறா. கரும டேஸ்ட் பிடிக்கல போல, அதை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுருவா. சரி, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரே ஒரு வழி இருக்கு. நீங்க உடனே அந்த நியூரோவை உங்க காதுல மாட்டிக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்க அறிவாற்றலும் எனக்குள்ள இருக்க சண்டை போடக்கூடிய திறனும் ஒண்ணு சேர்ந்தா ரொம்ப ஈஸியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியும். இப்போதைக்கு வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், இந்த பாரு, நீ சொல்றங்கிறதுக்காக நான் அந்த நியூரோவை மாட்டிக்கிறேன். ஆனா அதுல ஒரு கண்டிஷன். எக்காரணத்தை கொண்டும் என்னோட தனிப்பட்ட மெமரிஸை நீ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பதிலுக்கு அந்த ரோபோவும் சரின்னு சொல்லுது. அப்ப ஹீரோயின் தான் காதுல நியூரோவை மாட்டினதுமே 2 பேரும் சிங்க் ஆகிறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கடையில பள்ளத்துக்குள்ள மாட்டின கோப்பா இருக்கான் பாத்தீங்களா, அவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டான். ஆனா இவன் கையில வச்சிருந்த துப்பாக்கி ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. உடனே வில்லனுக்கு வீடியோ கால் பண்ணி அட்லஸ் இங்க வந்திருக்கா, நான் அவளை பிடிக்கலாம் ட்ரை பண்ணேன், ஆனா அதுக்குள்ளேயே புதைமணல் அவ மாட்டிக்கிட்டா. சரி, எப்படியாச்சும் அவளை பிடிச்சிட்டு திரும்ப என்கிட்ட வான்னு சொல்லிட்டு வீடியோ காலை கட் பண்ணிடுவான். கூடவே நம்ம கர்னல் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சோம்ல, ஆக்சுவலா அவர் இன்னும் சாகல, இந்த வில்லன் கிட்ட தான் மாட்டிருக்காரு. வலுக்கட்டாயமா அந்த மனுஷனை கட்டி போட்டு அவரோட கண்ணுக்குள்ள ஒரு கூர்மையான ஊசியை விட்டு ஏதோ ஒரு தகவலை பிரிச்செடுக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கத்துல ஹீரோயினும் ரோபோவும் சிங்காக பார்த்திருப்பாங்கல்ல, ஆனா அது பாதியிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. அடச்சி, என்ன கருமம் இதுன்னு ரோபோ பையன் புலம்பிட்டு இருக்கான். சந்தேகத்துல ஹீரோயினும், டேய் நீ என்ன மாதிரி பேசிட்டு இருக்க? பொதுவா நான் ஒருத்தர் கூட சிங்க் ஆகும் போது அவரோட மெமரிஸும் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் என்னையே அறியாம எனக்குள்ள வந்துரும். ஆக்சுவலா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நீங்க என் கூட ஒழுங்கா சிங்க் ஆகல அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால முழுமையா உங்க கூட சிங்க் ஆக முடியும். எதுக்கும் ரீபூட் பண்ணி பார்க்கலான்னு சிஸ்டம் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி, உங்க பேர் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு கேக் பிடிக்குமா இல்ல பை பிடிக்குமான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு கோவம் தாங்கல. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மேடம்? உங்களை பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஏன் முழுசா சிங்க் ஆகலங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்க முடியும். முக்கியமா வில்லனை பத்தி நான் ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் உங்களுக்குள்ள இருக்க பிபி அதிகமாகுது. அப்படின்னா வில்லனை எதுக்காக அவ்வளவு வெறுக்கிறீங்க? அதுக்கான பதில சொல்லுங்க. நம்மளால அமைதியா இருப்பா. அப்ப அந்த ரோபோ பாருங்களேன், வேணும்னே ஹீரோயினோட மெமரிஸ்குள்ள போயிட்டு இதுக்கு முன்னாடி அவளோட கடந்த காலத்துல என்னெல்லாம் ஆச்சுன்னு ஒரு சின்ன இல்யூஷனை பாக்குது. அதுல வில்லனும் ஹீரோயினும் செஸ் விளையாடுற மாதிரியும் ஏதோ ஒரு காரணத்தால வில்லன் தன் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு துப்பாக்கிய கையில் எடுக்கிற மாதிரியும், வேணா எங்க அம்மாவை எதுவும் பண்ணாதுன்னு ஹீரோயின் கெஞ்சுற மாதிரியும் இல்யூஷன் தெரியுது. சடனா ஹீரோயின் உள்ள போந்து, போதும் ஸ்டாப் பண்ண, என்னோட அனுமதி இல்லாம என் மெமரிஸ பாக்காதன்னு சொல்லிருக்கல, மன்னிச்சிடு அட்லஸ். ஆனா ஒருத்தருக்குள்ள இவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இருக்குன்னு நான் இப்பதான் முதல் முறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், 60% நீங்களும் நானும் சிங்க் ஆயிட்டோம். சோ என்னோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கு. இத சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த ரோபோ பாக்குற எல்லாத்தையும் நம்ம ஹீரோனாலையும் பார்க்க முடியுது. இங்கதான் டவுட்ல, ஆமா நீ அந்த அயன் பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தியே, அது என்னது? அதுவா, அயன் பாம் வெடிக்கும் போது தரையில மிகப்பெரிய அதிர்வு மூலமா பெரிய பள்ளம் ஏற்படும் தான் சொல்ல வந்தேன். ஏன்னா நிலப்பரப்பு நிலையானது கிடையாது. சரி, அப்படின்னா அந்த இடத்த விட்டு மறுபடியும் தப்பிச்சு வெளியில போக முடியுமா? தாராளமா போக முடியும். நம்ம வந்த வழியாவே ஃபயர் த்ரஸ்டர்ஸை பயன்படுத்தினா போதும், ஒரே ஜம்ப்ல மேல போயிடலாம். இல்ல, அது ஒரு தப்பான ஐடியா. ஏன்னா ஏற்கனவே வெளியில அந்த கோப்பா நம்மள பிடிக்கிறதுக்காக ஆயுதங்களோடையும் எதிரிகளோடையும் தயாரா இருப்பான். சோ கண்டிப்பா நம்ம வேற ஒரு வழியை பயன்படுத்தி ஆகணும். ஒரு நிமிஷம் இரு, இந்த நிலப்பரப்பு நிலையானது கிடையாதுன்னு நீ தானே சொன்ன. அப்படின்னா பக்கத்துல ஏதாவது சுரங்கங்கள் இருக்கா? பக்கவாட்டிலேயே 500 அடி உயரத்துல ஒரு சின்ன சுரங்கம் இருக்கு. ஒரே ஜம்ப்ல நம்மளால அங்க போக முடியும். அதுக்கப்புறமா 2 பேருமே பிளான போட்டு இவங்க இறக்க இடத்தை விட்டு அந்த குட்டி சுரங்கத்துக்கு வராங்க. கண்ணுக்கு முன்னாடியே இந்த இடத்தை விட்டு வெளியில போறதுக்கான பாதையும் தெரியுது. அப்பாடா, உயிர் பழச்சிட்டோம்னு சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயின் பொறுமையா நடந்து போவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன ட்ரோன் மூலமா அந்த கோப்பா இருக்கான் பாத்தீங்களா, அவன் கண்காணிச்சிட்டு இருக்கான். காடு மேடெல்லாம் கடந்து போகும்போது வழியில ஒரு வித்தியாசமான செடியை கவனிக்கிறாங்க. பார்க்க அது ரொம்ப அழகா இருக்கு. என்னோட கணிப்புப்படி இந்த கிரகத்துல முதல் கால் பதிச்ச மனிதன் அது நீங்க மட்டும்தான். சோ உங்க விருப்பப்படி இந்த செடிக்கு நீங்களே ஒரு பெயரை வைக்க முடியும். என்ன இது ஒரு தாவரம், நான் வேணா பிளான்டின் பேர் வைக்கவா? சரி, அப்படின்னா நான் இதையே ஒரு பேரா வச்சுக்கிறேன். டேய், அது நான் சும்மா சொன்னேன்டா. யாராவது தாவரத்துக்கு தாவரம் பேர் வைப்பாங்களா? அட பரவாயில்ல விடு அட்லஸ், இதுவும் நல்லாதான் இருக்குன்னு அந்த பூவையும் மண்ணையும் சேர்த்த மாதிரி ஒரு சின்ன சாம்பிளை தன்னோட சூட்ல வச்சுக்கும். அப்ப கரெக்டா இவங்க ரேடார்ல ஏதோ ஒண்ணு இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. யாரா இருக்குன்னு புரியாம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது அந்த கோப்பா. ஆக்சுவலா இப்படிதான் நடக்குங்கிறத ஹீரோயின் கெஸ் பண்ணிருப்பா. சோ பாதுகாப்புக்காக இவங்க நடந்து வந்த பாதையில கண்ணு வெடிகளை வச்சுட்டு வந்திருப்பாங்க. கரெக்டா கோப்பா அசந்த நேரத்துல இவங்க செட் பண்ணி வச்ச அந்த வெடியை வெடிக்க வைக்கும் போது பையன் வசமா மாட்டிக்கிட்டான். கை தனியா கால் தனியான்னு பிஞ்சு கடைசியில வெறும் தலை மட்டும் தான் கிடக்கு. லாஸ்டா அதையும் நசுக்கி கதையை முடிக்கும் போது அப்பதான் அந்த கோப்பாவோட தலையில ஒரு சின்ன சிப் இருக்க விஷயத்தை கவனிக்கிறா. இது ஒரு டிரான்ஸ்மிட்டர்
கம்ப்யூட்டர் சிப்பு அப்படின்னா கண்டிப்பா வில்லன் பக்கத்துல தான் எங்கேயோ இருந்து இவனை ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். டே ஆர்க்கு, என்னால வில்லனா அப்படியே விட்டுட்டு போக முடியாது. நமக்கு கிடைச்சிருக்க ஒரே வாய்ப்பு இதுதான். வில்லனோட பேஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சியா? அது சரியா எஸ்கேப் ஆடுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்படின்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்ம முதல்ல அந்த வில்லன் பேஸ்க்கு போயிட்டு ஒரு சின்ன டேக வச்சுட்டு போலாம். இந்த டேக பூமியில இருக்க நம்மளோட பேஸ்ல இருந்தே பார்க்க முடியும். நல்லா யோசிச்சு பாரு. வில்லனை இங்கேயே விட்டுட்டு போனா கூட நம்ம பூமியில இருந்தே டேகோட சிக்னலை வச்சு நேரடியா அந்த வில்லன் பேஸ்க்கே வெடிகுண்ட போட்டு அவன் கதையை முடிக்க முடியும். பதிலுக்கு ஆர்க்கும், அட்லஸ் நீ சொல்லக்கூடிய இதெல்லாம் ஓகே தான். ஆனா சீக்கிரமே நீ எஸ்கேப் ஆடுக்கு போயாகணும். கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணா கூட எனக்குள்ள இருக்க பவரும் இந்த வண்டியில இருக்க ஆக்சிஜன் எல்லாமே காலி ஆயிடும். நீ இதே இடத்துல மாட்டி இறந்து போயிடுவ. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? 89% மட்டும் தான் நீ சிங்கா இருக்க. சோ இந்த நிலைமையில நீ வில்லன் பேஸ் கிட்ட போறது ஆபத்து. என்னால உன்னை அனுமதிக்க முடியாது. எனக்கு உன் பெர்மிஷன் தேவையில்லை. நான் இந்த வேலையை செஞ்சே திருவேன். இவ அவசரப்பட்டு வண்டியை விட்டு இறங்க நினைக்கும் போது ஹீரோயின் உடம்ப முழுக்க முழுக்க இந்த ஆர்க்கு கண்ட்ரோல் பண்ணுது. சரி காதல இருக்க நியூரோவை எடுக்கலான்னு பார்த்தா கூட இவளோட கையை அசைக்க முடியல. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? மறந்துட்டீங்களா? நீங்க இந்த நியூரோவை வச்சு என்ன கண்ட்ரோல் பண்ணும்போது பதிலுக்கு என்னாலையும் இந்த நியூரோவை பயன்படுத்தி உங்களோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி தான் அம்மாவுக்கு இதே மாதிரியே நடந்த மாதிரி ஒரு சின்ன இல்யூஷன் வந்து போகுது. வேணா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு கத்தி கதறி அழுறா. அச்சோ பாவன் இறக்கப்பட்ட ரோபோவும் சரி சரி நீ சொன்ன மாதிரியா அந்த வில்லன் பேஸ்க்கு போயிட்டு நம்ம டேக செட் பண்ணிட்டு உடனே கிளம்பிடணும் இந்த மாதிரி சொல்லிட்டு இப்ப நேரா அந்த வில்லனோட பேஸ நோக்கி போறாங்க. அப்ப நடந்து போகும்போது இந்த ரோபோவை பாருங்களேன், வீழ்ந்தவர் வாழ்கன்னு திரும்ப திரும்ப ஒரு வாக்கியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. ரேஞ்சர்ஸும் இந்த மாதிரியான ரோபோக்களும் எப்பெல்லாம் இறந்து போறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை தான் இந்த வார்த்தைகளோட அர்த்தம். ஆனா நீ ஒரு ரோபோ வச்சு உன்னால எப்படி மனித உணர்வுகளை ஃபீல் பண்ண முடியுது? நான் ரோபோன்னு நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓ அப்படியா? சரி உனக்கு மனித ஆன்மா இருக்கா? இல்ல. ஆனா அதே மாதிரியே மனிதனோட டிஎன்ஏ குள்ளேயும் எந்த ஒரு ஆன்மாக்களும் இல்ல. ஒரு மனுஷனுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது டிஎன்ஏ. அதே மாதிரியே நாங்க எங்களோட தரவுகளை வச்சு வேலை பார்க்கறோம். எப்பாடே யாருக்கு உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் வாயை முட்டு கமுக்கமாவா. இதே மாதிரியே பேசிக்கிட்டே ஒரு வழியா அந்த வில்லனோட பேஸ் கிட்ட விட்டாங்க. கண்ணு கட்ட தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த இடமே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அட கடவுளே, கடந்த 28 வருஷமா இந்த வில்லன் திருடி தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கான். சரி வந்த வேலையை பாப்போன்னு ஒரு குழியை தோண்டி அந்த காட்டுக்கு நடுவுலயே இவங்க கொண்டு வந்த டேக புதைச்சு வச்சுட்டாங்க. அப்பதான் ஹீரோயின் இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறா. இவங்க ஓட்டிட்டு வந்த அந்த விண்வெளி கப்பல் இருக்கு இல்லையா, அது கூட இந்த வில்லங்கிட்ட தான் இருக்கு. இன்னும் டீப்பா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வில்லன் அந்த கப்பலுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்ன தனியா பிரிச்செடுக்கிறான். ஆரம்பத்துல அது என்னன்னு புரியல. அப்பதான் ரோபோவும் இது வார்ஹெட், அதாவது இந்த கிரகத்துல வில்லனை அழிக்கிறதுக்காக நம்ம வரும்போது சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு வந்தோம். அதோட பேர் தான் வார்ஹெட். என் கணிப்பு சரியா இருந்தா வில்லன் இதை பயன்படுத்தி பூமியவே அழிக்க போறான்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம எப்படியாச்சும் அதை தடுத்தாக்கணும்னு பேசிட்டு இருக்கும் போதே சடனா நம்ம ஆர்க் ரோபோவோட சிஸ்டம் ஃபுல்லாவே ஜாம் ஆக ஆரம்பிக்குது. என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க, மன்னிச்சிரு என் சிஸ்டம் யாரோ ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க. பயந்து போனவ சுத்தி முத்தி கவனிக்கும் போது வில்லனோட எதிரிகள் கையில துப்பாக்கியோட நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. உயிருக்கு பயந்து ஆர்க்கோட உதவியால காட்டுக்குள்ள பயங்கரமா ஓடும்போது ஒரு கட்டத்துல ரோபோவை ஃபுல்லா ஹேக் பண்ணிட்டாங்க. பவர் ஷட் டவுன் ஆகி 2 பேரும் தொப்புன அதே இடத்துல விழுந்துட்டாங்க. அப்ப ஒரு சோல்ஜர் வெளியில இருந்து கண்ணாடியை தொடக்கிறான். பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் 2 முறை சாகடிச்ச அந்த கோப்பா. தக்காளி இவனை எத்தனை முறை தான் டூப்ளிகேட் பண்ணிருக்கானுங்கன்னு ஒண்ணும் புரியல. திரும்ப வந்துகிட்டே இருக்கான். கட் பண்ண அடுத்து பூமியில இருக்கக்கூடிய கமாண்டர் காட்டுறாங்க. அவருக்கு நம்ம ஹீரோயின் புதைச்சு வச்ச டேக் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு சின்ன வாய்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன ஏதுன்னு பிளே பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் லாஸ்டா அரைகுறியா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிருக்கா. கமாண்டருக்கு இங்கதான் டவுட். ரேஞ்சர்ஸ் நிறைய பேரு GR-37க்கு போயிருக்காங்க. ஆனா ஒரு டேக்ல இருந்து மெசேஜ் அனுப்பி இருக்குது ஹீரோயின் மட்டும்தான். அப்படின்னா ஹீரோயினை தவிர ஷிப்ல இருந்த மத்த ரேஞ்சர்ஸ் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க போல. ஹீரோயினுக்கு நம்மளோட உதவி தேவைன்னு கூட இருக்க ஜூனியர் பொண்ணுகிட்ட அவசரமா ஒரு டீம் ரெடி பண்ண சொல்றாரு. இதுக்கிடையில ஹீரோயின் கழுத்துல ஆக்சிஜன் பெல்ட்டை மாட்டி நேரா சங்கிலியில கட்டி போட்டானுங்க. அப்பதான் கண்ணுக்கு முன்னாடி அந்த வில்லன் வந்து நிக்கிறான். என்ன தங்கச்சி, உன்னை பார்த்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீ ரொம்ப வளர்ந்துட்ட. அம்மாவை போல உன்னோட கண்கள் அழகா இருக்க. வாயை மூடு. அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. உண்மையாவே நீ இந்த உலகத்தை என்ன பண்ண போற? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த உலகத்துல இருக்க எல்லா வளங்களுமே எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமானது. ஆனா மானங்கட்ட மக்களான நீங்க உங்களோட தேவைகளுக்காக அந்த வளங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஒட்டுமொத்தமா பூமியில இருக்கக்கூடிய மக்களை அழிச்சு அதை மறுபடியும் நான் புதுப்பிக்க போறேன். அதுக்கப்புறம் மனிதர்கள் அந்த வளங்களை சுரண்டாதபடி அவங்களை கண்காணிக்கிறது மட்டும்தான் ரோபோக்களான எங்களோட வேலை. அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த கோப்பாவை உங்ககிட்ட வேணும்னே மாட்ட வச்ச ஆள் நான் தான். என்ன அவனை விசாரிக்க நீ வருவன்னு எனக்கு தெரியும். அப்புறம் அந்த ICN பிரிவை சேர்ந்தவங்க நான் இங்க இருக்கேங்கிற விஷயம் தெரிஞ்சு என்ன அழிக்கிறதுக்கு ஒரு டீம் அனுப்புவாங்க. அப்ப நானும் வரேன்னு அடம்பிடிச்சு நீயும் நிப்பங்கிறது கூட எனக்கு தெரியும். அட கடவுளே, அப்படின்னா நீ விரிச்ச வழியில நான் மாட்டிருக்கனா? ரொம்ப சரியா சொன்ன. இந்த பாரு, ஏற்கனவே பூமியை சுத்தி இருக்க தடுப்பு சுவரை கடந்து போறதுக்கு 2 பாஸ்போர்ட் தேவை. அதுல ஒண்ணு தோ இங்க இருக்காரே உன்னோட கர்னல், அவர் மூலமா எடுத்துக்கிட்டேன். பார்த்தா மனுஷன் ரத்த கிளறியா இருக்காரு. அல்பாயுஸ்ல மேல போட்டார் போல. 2வது பாஸ்போர்ட் இப்ப உங்ககிட்ட தான் இருக்கு. ஒழுங்காத என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஹீரோயின் கொடுப்பாளா? முடியாதுன்னு அடம்பிடிச்சு நிப்பா. கடுப்பானவில்ல. ஹீரோயினை கொண்டு வந்து அங்க இருக்க பெட்ல கட்டி போட்டு வலுக்கட்டாயமா ஒரு ஊசி எடுத்து அவ கண்ணுக்குள்ள விட்டு இப்ப அந்த 2வது பாஸ்போர்ட்டையும் எடுத்துட்டான். என் அன்பு தங்கச்சி, உன் கழுத்துல மாட்டி இருக்க அந்த ஆக்சிஜன் பெல்ட்டால இன்னும் 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் உனக்கு தேவையான சுவாசிக்கிறதுக்கான காத்த கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீ பாவம் இறந்து போயிடுவ. சரி, மறக்காம அம்மாவை கேட்டதா சொல்லுன்னு சொல்லிட்டு வில்ல பையன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இப்ப ஹீரோயின்
ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடிதான் இவளோட ஆர்க் ரோபோவும் இருக்கு. ஆனா அது பவர்ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வேதனையில கதறி அழும்போது டக்குன்னு இறந்து போனதா நினைச்ச கேர்னல் பேச ஆரம்பிக்கிறான். என்னம்மா 4-5 விலா எலும்பு உடஞ்சு போயிட்டா நான் இறந்து போயிட்டேன்னு அர்த்தமா? கவலைப்படாத, இந்த இடத்த விட்டு நம்ம கண்டிப்பா தப்பிச்சு போவோம். எங்க நான் ஓட்டிட்டு வந்த அந்த ரோபோ கூட செயலிழந்து பவர் இல்லாம சுருண்டு கிடக்குது. கேர்னலுக்கு இதை கேட்டு செம ஷாக்கு. எது, நீ ஓட்டிட்டு வந்த ரோபோ இங்கதான் இருக்கா? ஆமா, ஏன் என்னாச்சு? நாங்க உருவாக்கி இருக்க ஆர்க் ரோபோக்களுக்கு எப்பயுமே பவர் ஷட் டவுன் ஆகவே ஆகாத. கண்டிப்பா அவன் இன்னும் ஆன்லைன்ல தான் இருப்பான். உன் நல்ல நேரம். என் ரோபோவை அழிச்சாலும் கூட என் நியூரோ இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. இதை பயன்படுத்தி உன் ரோபோவை உதவிக்காக கூப்பிடு. கண்டிப்பா அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். சரின்னு ஹீரோயினும் அதை காதல மாட்டிக்கிட்டு ஆர்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு திரும்ப திரும்ப கத்துறா. ஆரம்பத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல. அப்ப திடீர்னு அந்த ரோபோ பேச ஆரம்பிக்குது. உன்னோட கமெண்ட்ஸை ஏத்துக்கொள்ற நிலைமையில நான் இல்ல. ஒருவேளை நானா எழுந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் 100% உன் கூட சிங்க் ஆயிருக்கணும். கேர்னலுக்கு ஒன்னும் புரியல. அவன் எதனால நீ அந்த ரோபோ கூட இன்னும் சிங்க் ஆகாம இருக்க? மனசார உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நீ அவன் கூட ஷேர் பண்ண மட்டும்தான் உங்களால 100% சிங்க் ஆக முடியும். ஆனா ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. என்னால முடியாது, ஏற்கனவே 30 லட்சம் மக்கள் நான் பண்ண சின்ன தவறால இறந்து போயிட்டாங்க அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறா. என்னாச்சு உனக்கு? ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இங்கதான் ஹீரோயின் தன்னை பத்தி ஒரு சின்ன பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா முதல் முறையா அந்த வில்லனை உருவாக்குனது ஹீரோயினோட அம்மா தான்ல. அந்த நிமிஷத்துல இருந்து அம்மா அந்த வில்லன் கூட தான் அதிகமான நேரத்தை செலவிட்டாங்க. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. ஒரு நாள் அம்மா இல்லாத நேரம் பார்த்து நேரா அந்த வில்லன் கிட்ட போனேன். நானும் உன்ன மாதிரியே ஒரு புத்திசாலி ஆகணும். அப்பதான் அம்மாவுக்கு என் மேல அதிகமான பாசம் வரும். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்? பதிலுக்கு வில்லனும் என்கிட்ட அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. தோ அங்க இருக்க நியூரோவை பயன்படுத்தி மனிதனால ரோபோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அதுவே நீ கமாண்ட மாத்தி ரோபோவாலையும் மனுஷனை கண்ட்ரோல் பண்ற மாதிரி மாத்த முடிஞ்சா கண்டிப்பா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா ஹீரோயினுக்கு பயம். ஏன்னா நியூரோல குட்டி குட்டியான ஊசிகள் இருக்கும். அப்ப வில்லன் தான் பக்கத்துல வந்து உனக்கு செஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கு பிடிச்ச காயின் எது? குயின் தான். அப்படின்னா இதை உன் கையில டைட்டா பிடிச்சுக்கோன்னு அவளோட மைண்ட குழப்பி விட்டு ஏமாத்தி அவளை அந்த நியூரோவை மாட்ட வச்சிருக்கான். அடுத்த நிமிஷமே ஹீரோனுக்கு தெரிஞ்ச எல்லாமே இப்ப இந்த வில்லனுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு சின்ன கேப்லயே வில்லன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கோடிங்ஸ மாத்திக்கிட்டான். சடனா உள்ள வந்த அம்மா தன் பொண்ணை காப்பாத்திட்டு அவகிட்ட இருந்த நியூரோவை தான் எடுத்து மாட்டிப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயே வில்லன் தன் கட்டுப்பாட்டை இழந்து தானாவே சிந்திக்கிற அளவுக்கு வந்துட்டான். இந்த வீட்டுல வேலைக்கார ரோபோவா அந்த தாடிக்கார கோப்பா இருப்பான்ல அவனையும் கண்ட்ரோல் பண்ணி முதல்ல ஹீரோயினை கையங்கலமா பிடிச்சிட்டான். டே ஹலன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க பண்ண தவறுகளை இப்பதான் உங்க பொண்ணோட மூளை வழியா நான் பார்த்தேன். எல்லா உயிர்களுக்கும் சொந்தமான உலகத்தை மனிதர்களான நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்க. சோ நான் அதை மாத்தி அமைக்க போறேன். வேணா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு கெஞ்சுவாங்க. ஆனா வில்லன் அதையெல்லாம் கேட்காம அம்மா உடம்ப கண்ட்ரோல் பண்ணி பக்கத்துல இருக்க துப்பாக்கிய கையில எடுக்க வைக்கிறான். கண்டிப்பா தான் சாக போறங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அதுக்குள்ள தான் பொண்ணை மட்டுமாச்சும் இங்க இருந்து தப்பிக்க வைக்கலான்னு ஓடி போயிருன்னு சிக்னல் காட்டினதுமே தாடிக்காரனை தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு அந்த புள்ள அங்க இருந்து வெளியில ஓடி வந்திருக்கா. ஆனா வில்ல ஹீரோனை பத்தி கூட பெருசா யோசிக்காம அவளோட அம்மாவை வீட்டுக்குள்ளேயே சுட்டு சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உலகத்துல இருக்க ரோபோக்களோட கோடிங்ஸையும் மாத்தி ஒரு மிகப்பெரிய போரையே உருவாக்கி இருக்கான். இந்த கதையெல்லாம் கேட்டு முடிக்கக்கூடிய ஆர்க் ரோபோவும் இந்த பாரு தப்பு உன்னோடது கிடையாது, நீ ஒரு சின்ன பொண்ணு. வில்லன் தன்னோட தேவைக்காக உன்னை பயன்படுத்திருக்கான். யாரு உன்னை எப்படி பார்த்தாலும் சரி நான் உன்னை முழுசா மனசார நம்புறேன். உன் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே ஆனந்த கண்ணீரு. அடுத்த நிமிஷமே நான் உன் கூட 100% சிங்க் ஆகிறேன்னு சொல்லுவா. அப்புறம் என்ன, மனசார ஒத்துக்கிட்டதால 100% சிங்க் ஆயிடுச்சு. இப்ப அந்த ரோபோ பாக்குற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனாலையும் பார்க்க முடியுது. ஒரு பக்கத்துல அந்த கேர்னல் வேற ஆக்சிஜன் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்காரு. நல்ல வேலை ரோபோ அதுக்குள்ளேயே சுவரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு வந்து ஹீரோனை காப்பாத்தி இவகிட்ட இருக்க ஆக்சிஜன் மாஸ்க பயன்படுத்தி கேர்னலோட உயிரை காப்பாத்துது. சரி, உங்ககிட்ட இப்ப என்ன ஆயுதங்கள் இருக்கு? மன்னிச்சிரு, எதிரிகள் என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. வயிற்று பகுதியில் இருக்க ஒரே ஒரு கேனன் பால் மட்டும் தான் இருக்கு. நல்ல வேலை வெப்பன்ஸோட லிஸ்ட்ல அது இல்ல. அதனாலதான் அவங்க அதை எடுக்க மறந்துட்டாங்க. அப்பதான் ஹீரோயின் லைட்டா திரும்பி பார்க்கும்போது ஏற்கனவே உடைக்கப்பட்ட ரோபோக்களோட கைகளும் துப்பாக்கிகளும் இருக்கு. உன்னால உடனே அப்கிரேட் பண்ண முடியுமா? தாராளமா பண்ண முடியும். அப்படின்னா அந்த ரோபோ கைகளை உன் உடம்போட சேர்த்துக்கோ. அப்புறம் என்ன, 2 கைகளுக்கு பதிலா இப்ப 4 கைகள் வந்துருச்சு. பட்டா கத்தி இரும்பு ராடன்னு ஆயுதங்களை தூக்கிட்டு நம்ம ஆளுங்க கெத்தா முன்னாடி வந்து நிப்பாங்க. இதை பார்த்து மிரண்டு போன கோப்பாவும் அடியாளங்களும் துப்பாக்கிகளை வச்சு சர்ற மாதிரியா தாக்குவாங்க. ஆனா நம்மாலு ஓடி வந்து சங்கு சக்கர மாதிரி சுத்துவா. கத்தியோட வேகத்தால எதிரிகள் மொத்த பேருமே தோற்கடிக்கப்படுறாங்க. கரெக்டா வில்ல விண்வெளி கப்பலை இங்க இருந்து அனுப்புறதுக்கு 4 நிமிஷம் டைம் இருக்கு. நடக்கிற எதுவும் புரியாம, ஆமா அது எப்படி உனக்கு தெரியும்? வில்லன் எப்ப என்ன ஹேக் பண்ண ட்ரை பண்ணானோ பதிலுக்கு நானும் அவங்களோட சிஸ்டம் ஹேக் பண்ணேன். அது மூலமா தான் இப்ப எனக்கு லான்ச்சிங் டைம் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே அடிச்சுப்பட்ட எதிரிகள் கிட்ட இருந்து துப்பாக்கிகளை தூக்கிட்டு கண்ணில் படக்கூடிய எல்லாத்தையுமே சுட்டு சாகடிக்கிறாங்க. ஆனா ஒரு கிட்டத்துக்கு மேல நம்ம ஆளுங்க நகர முடியாத மாதிரி லாக் பண்ணிட்டாங்க. டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த இடத்த எப்படி கடந்து போறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும் போது நல்ல வேலையா அப்ப அங்க வந்த கேர்னல் உடம்புல என்னதான் அவ்வளவு காயங்கள் இருந்தாலும் கூட இது பூமிக்காக, நீ உடனே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுன்னு கையில ஒரு துப்பாக்கி எடுத்து பக்கத்துல இருக்க ஒரு கெமிக்கலை பார்த்து சுடுவாரு. அவ்வளவுதான், இடமே கண்ணா பின்னான்னு வெடிக்குது. குறுக்க இருந்த எதிரிகள் எல்லாம் சின்ன பின்னமாகறானுங்க. அது எல்லாத்தையும் கடந்து ரோபோவும் ஹீரோனும் தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க. சரி, ஷிப்பு கிட்ட போலான்னு பார்த்தா அங்க ஏற்கனவே 2 பாதுகாப்பு ரோபோக்கள் இருக்கு. அதை தாண்டி கிட்ட நெருங்கவே முடியல. என்னால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. உங்ககிட்ட வேற ஏதாவது பிளான் இருக்கா? இங்கதான் 2 பேருக்குமே ஒரு ஐடியா வருது. அந்த ஷிப்போட மேல் பகுதியில ஒரு மிஷின் கன் இருக்கும். சோ இப்ப கரெக்டா குறி வச்சு அதை தாக்கும் போது அந்த மிஷினோட தோட்டாக்கள் பறந்துகிட்டு இருந்த எதிரி ரோபோ மேல இடிச்சு
அடிச்சு நம்ம ஆளுங்களை தடுத்துக்கிட்டு இருந்த மித்த ரோபோக்கள் இருக்கும் இல்லையா, அதுங்களையும் அழிச்சு கீழ இருந்த எதிரிகளையும் மொத்தமா கதையை முடிச்சு விட்டுருச்சு. சரி இப்பயாச்சும் ஷிப்புக்குள்ள போலான்னு பாக்கும்போது கரெக்டா பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தன் ராக்கெட் லான்ச்சர் வச்சு டப்புன்னு அடிக்கிறான். யாரு என்னன்னு கவனிக்கும் போது கடைசியில பார்த்தா அது அந்த வில்ல பையன். இன்னும் அவங்கிட்ட 6 தோட்டாக்கள் இருக்கு. நம்ம ஆளுங்க உயிருக்கு பயந்து அங்க இருக்க பெரிய இரும்புக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. ஆனா வில்ல விடாம சுட்டுக்கிட்டே இருக்கான். இங்கதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா. வில்லனோட சிஸ்டம் நீ ஹேக் பண்ணல அப்படின்னா அவன் கட்டுப்பாட்டுல இருக்க ஏவுகணைகளையும் உன்னால ஆஃப் பண்ண முடியும். ஆமா அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உன்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பண்ண. ஏன்னா அந்த ஷிப் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி பேசிக்கிட்டு கீழே உடஞ்சு போன ஒரு துப்பாக்கி எடுத்த இந்த ரோபோவோட ஒன்னா சேர்த்து அதை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கா. டே ஆர்க்கு என்னாச்சு? ஏவுகணையா ஹேக் பண்ணிட்டியா? இல்ல எனக்கு இன்னும் ஒரு சில நொடிகள் தேவை, மன்னிச்சிரு, என்கிட்ட டைம் இல்ல, நான் உடனே தான் சுட போறேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஹீரோயின் சுற்றுவா. ஆனா கடைசி நிமிஷத்துல நம்ம ரோபோ இருக்கான்ல அவனும் ஏவுகணைகளை ஃபுல்லா ஆஃப் பண்ணிடுவான். இதனால தோட்டா அந்த விண்கலத்துல பட்டு வெடிச்சாலும் கூட ஏவுகணைகளை ஆஃப் பண்ணதால பெருசா அது பாதிப்பை ஏற்படுத்தல. வானத்திலேயே வெடிச்சு சுக்கு சுக்கா நொறுங்கிட்டு இருக்கு. இப்ப அந்த உடஞ்சு போன பகுதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆளுங்க மேல தொப்பு தொப்புன்னு விழுந்துட்டு இருக்கு. உயிருக்கு பயந்து வேகமா ஓடுறாங்க. ஆனா பாதி தூரத்திலேயே நம்ம ஹீரோயின் ஓடுறத ஸ்டாப் பண்ணிட்டா. ஏன் என்னாச்சு? அந்த வில்ல எப்ப பாரு நம்ம எதிர்பாராத எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த முறை அவன் எதிர்பாராத விஷயத்த நம்ம பண்ணலாமா? அப்படியா? என்ன பண்ண போற? எனக்கே தெரியலன்னு ஹீரோயின் பல்ட்டி அடிக்கிறா. சரி விட்டு தள்ள, நம்ம அந்த வில்லனை சண்டை போட்டு சாகடிச்சிடலாம். ஒரு பக்கத்துல வில்ல உடம்புக்குள்ள இருந்து மின்சார வாழை எடுக்கிறான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஆளுங்க துப்பாக்கிகளையும் கத்திகளையும் வச்சு சண்டை போடுறாங்க. வில்ல நினைக்கிறத விட ரொம்ப வேகமா இருக்கான். சோ நொடி பொழுதுல உடம்புல இருந்த கைகளை வெட்டி பறக்க உதவியா இருக்க ராக்கெட்டுகளையும் வெட்டி விட்டுருவான். அது மட்டும் கிடையாது, தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஹீரோனை சாகடிக்கிறதுக்கு கத்திய உள்ள இருக்கிறாங்க. இது மூலமா ஹீரோயினுக்கு முதுகுலையும் கையிலையும் பயங்கரமான காயம். எப்படியோ அவனை கீழே தள்ளி விட்டுட்டு இந்த வில்லன் எப்படி சண்டை போடுறான், அவனோட ஃபைட்டிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ரோபோவும் ஒரு வீடியோ பிளே பண்ணி விட்டு அமைதியாரு, இது சின்ன ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி தான், அவனோட அடுத்த தாக்குதல் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கு முன்னாடியே சண்டைக்கு தயாராகணும். வில்லன் கரெக்டா மின்சார வாழை இப்ப மின்சார சாட்டையா மாத்திட்டான். கரெக்டா ஜம்ப் அடிச்சு அட்டாக் பண்ணும்போது ஹீரோயின் குறுக்க கைய விட்டுட்டா. கத்தி அந்த கையில குத்துனதுமே சங்கு சக்கர மாதிரி சுத்த வைக்கிறா. இந்த வேகத்தால மறுபக்கத்துல இருக்க வில்லன் பறந்து பக்கத்துல வருவான். ஓடி வந்து ஹீரோயின் மூஞ்சில ஒரு குத்து வெட்டலாமேன்னு கைய போகும்போது அந்த கையவே துண்டா வெட்டிட்டாங்க. உன்னால இனிமே தப்பிக்க முடியாத, உன் கதையை முடிக்க போறோன்னு தலைய பிடிச்சு நசுக்கும் போது வில்லன் சும்மாவா தன்னை பயங்கரமா அப்கிரேட் பண்ணிருக்கான். சொல்ல போனா உடஞ்சு போன கையை திரும்ப தானா இவன் உடம்புல வந்து ஒட்டிக்குது. கண்ணா பின்னான்னு குத்தி ஒரு கட்டத்துல ரோபோ ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. உள்ள இருந்த ஹீரோனுக்கும் காயம்பட்டு நம்மளால இறந்தே போயிட்டா. அப்ப ரோபோ தான் இறந்து போன அவளுக்கு திரும்ப உயிரை கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஷாக்க கொடுத்துட்டு இருக்கு. இதான் சாக்குன்னு வில்ல அந்த ரோபோவை கண்ணா பின்னான்னு வெட்டிட்டு இருக்கான். கடைசி நிமிஷத்துல கூட நம்ம ஹீரோனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ரோபோ அதே இடத்துல பவர் கட் ஆகி விழுந்துரும். அப்பதான் வில்ல கீழே விழுந்த ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இப்ப அவளை காணும். அப்படின்னா நம்ம ஆளுக்கு திரும்ப உயிர் வந்துருச்சு போல. அசந்த நேரத்துல வில்லன் தலையிலேயே கம்பிய வச்சு ஒரு குத்து. ஒரு பக்கம் கண்ணே காலி ஆயிடும். உன்னால என்ன கொல்ல முடியாத, ஐசிஎன சேர்ந்தவங்க என்ன உயிரோட பிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு நான் உன்னோட சிபியூவை கொண்டு போனவே போதும், உன்னை உயிரோட விடணுங்கிற அவசியம் கிடையாது. என் அம்மாவை சாகடிச்சதுக்காகவும் 30 லட்சம் மக்கள் இறந்து போனதுக்காகவும் இதான் உனக்கு சரியான தண்டனைன்னு வில்லன் கதையை அதே இடத்துல முடிச்சுட்டா. அதுக்கப்புறமா ரோபோவுக்கு பக்கத்துல வந்தவ நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு பாதுகாப்பா கிளம்ப முடியும், மன்னிச்சிரு, என்னால போக முடியாது, எனக்குள்ள இருக்க கொஞ்ச நெஞ்ச பவரை மாத்தி உனக்கு தேவையான ஆக்சிஜனை நான் கொடுக்குறேன். இங்க இருந்து எஸ்கேப் ஆட் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, நீயாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடு. இந்த பாரு, ஆரம்பத்துல இருந்து என்ன முழுசா நம்புற யாரையுமே நான் பார்த்தது கிடையாது. ஆனா நீ என்ன முழுசா நம்புன, அதனாலதான் நம்ம இந்த வில்லனையும் தோக்கடிச்சோம். கண்டிப்பா நீ இல்லாம என்னால இதுக்கப்புறம் எதையும் சாதிக்க முடியாது. மன்னிச்சிரு அட்லஸ், ஒரு ரேஞ்சரை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. என் பவரை ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு அது மூலமா உனக்கு ஆக்சிஜனை கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம், ரேடார்ல உனக்கு உதவி பண்றதுக்காக நம்ம டீம் இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோபோ அதே இடத்துல பவர் ஆஃப் ஆயிடும். குழந்தை மாதிரி ஹீரோயின் உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஷிப் இங்க வந்துருச்சு. கட் பண்ணா அடுத்து பூமியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல வேலைக்காக கிளம்பிட்டு இருக்க நேரத்துல வீட்டுக்கு கமாண்டர் வந்திருக்காரு. என்னாச்சு? கையில ஏதோ பார்ட்ஸ் மாதிரி இருக்கு. அதுவா? உங்ககிட்ட இருந்த ரோபோ இருக்குல்ல, அதோட சூட்குள்ள இந்த பூ இருந்துச்சு. டேட்டாவை செக் பண்ணி பார்க்கும்போது இவனுக்கு ஏதோ ஒரு முட்டை பையன் பிளான்டின்னு பேர் வச்சிருக்கான். கமாண்டர், அந்த பேரை வச்சது நான் தான். அட்லஸ், நீயே அந்த பேரை வச்ச? அடடா, என்ன ஒரு அருமையான பேரு. தாவரத்துக்கு தாவரம்னே பேர் வச்சிருக்காங்க. சரி சரி, ரொம்ப ஓட்டாதீங்க. வில்லனோட சிப்பை வச்சு என்ன ஆராய்ச்சி எல்லாம் போயிட்டு இருக்கு, அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். திறமையான விஞ்ஞானிகள் எப்படி அந்த வில்லன் தன்னோட கோடிங்ஸை மாத்தி அமைச்சான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கான பதிலை கண்டுபிடிக்க கண்டிப்பா பல வருஷங்கள் ஆகும் போல. சரி, நீங்க பொறுமையா அந்த வேலையெல்லாம் பாருங்க. நான் இப்பதான் புதுசா ரேஞ்சர் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்ல, எனக்கான ஆர்க் ரோபோவை நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நேரா ஐசிஎனோட பேஸ்க்கு வரா. லாஸ்டா தாங்கிட்ட இருந்த ரோபோவுக்கு 6 கைகள் இருந்திருக்கும்ல, அதே மாதிரி ரோபோவை தான் இப்ப இவ உருவாக்கிருக்கா. நான் போய் டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள உட்காந்தவ லாங்குவேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு, ஆமா எப்பவுமே உங்களுக்கு கேக் பிடிக்குமா பை பிடிக்குமான்னு கேப்பியே, அந்த மாதிரி ஏன் கேட்கல? பதிலுக்கு ரோபோவும், ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே பிடிக்காத, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது காஃபி. சரி, அதை விட்டு தள்ளுங்க, என் பேர் என்ன உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் ஒரே டீமா வேலை பார்த்தோம். பதில் எதுவுமே சொல்லாம ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படின்னா கடைசியா அழிஞ்சு போனதா நினைச்ச ரோபோ இருக்குல்ல, அதோட டேட்டாஸை பயன்படுத்தி தான் இப்ப இந்த ரோபோவை உருவாக்கி இருக்காங்கன்னு தெளிவா காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட வரேன். பாய், தேங்க்யூ.